மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது தண்ணீர் இல்லாத தமிழ். வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழானது. நிலத்தினும் பெரிது, வானினும் உயர்ந்தன்று, கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழினுடைய பரப்பையும் அதனுடைய விரிவையும் ஆழத்தையும் புலவர்கள் போற்றுகின்றார்கள். நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவரினுடைய பாடல் ஒன்று நாம் நேற்று கண்டோம். மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புறையிருளை அகற்றுவது ஒன்று, பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்ற அகையிருளை போக்குவதோடு ஒப்புவமை இல்லாததுமாக இருப்பது இன்னொன்று. இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன், இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ். தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பயன் சார்ந்த ஒற்றுமைகளை முதலில் கூறிவிட்டு அவற்றுள் தமிழானது தன்னேரில்லாதது என்ற தன்மையினை பின்னர் வேறுபடுத்தி காட்டுகின்றார். இரண்டிற்குமான ஒப்புமையை கூறிவிட்டு இரண்டுமே உயர்ந்த மலையில் தோன்றுகின்றன, சான்றோர்களால் தொழப்படுகின்றது, இருளை போக்குகின்றது என்று இரண்டிற்குமான ஒப்புமையை கூறிவிட்டு அந்த இரண்டனுள் தனக்கு நிகரில்லாததாக தமிழானது விளங்குகின்றது என்று தமிழை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காணக்கூடியது தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் அவர்கள் எழுதிய கடிதத்தினுடைய ஒரு பகுதியினை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? செல்வதற்கு முன்னால் உங்களிடம் ஒரு சில வினாக்கள். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறுகின்ற இலக்கண நூல்கள் எவை? அணி இலக்கணத்தை மட்டுமே கூறுகின்ற இலக்கண நூல்கள்: தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம். காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம். அந்நூலின் ஆசிரியர் தண்டி. மக்களினுடைய அறியாமை என்ற அகையிருளை போக்குவது எது? தமிழ் மொழியானது. நன்றி. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 13 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எட்டயபுரத்தில் பிறந்த கவிஞர். அவர் பரளி சு. நெல்லையப்பர் என்பவருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். அவருக்கு எழுதிய கடிதத்தினை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். அவரை தன்னுடைய தம்பி என்று அழைக்கின்றார் மகாகவி பாரதியார் அவர்கள். பரளி சு. நெல்லையப்பர் 18/9/1889 ஆண்டு பிறந்தவர். இந்த ஆண்டு 18/9/1889 ஆண்டு பிறந்தவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பரளிக்கோட்டை என்ற ஊரில் பிறந்தவர். இவர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள
பரளிக்கோட்டை என்ற ஊரில் பிறந்தவர். சுப்பிரமணிய பிள்ளை, முத்துலட்சுமி அம்மாள் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர். இவருடைய பெற்றோர் பெயர் சுப்பிரமணிய பிள்ளை, முத்துலட்சுமி அம்மாள் ஆகிய இணையருக்கு மகனாக திருநெல்வேலி மாவட்டம் பரளிக்கொட்டை என்ற ஊரில் 18/9/1889 பிறந்தவர்தான் பரளி சு. நெல்லையப்பர். இவர் விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் என்று பன்முகங்களை கொண்டவர். பல முகங்கள் இவருக்கு இருக்கின்றது. விடுதலை போராட்ட வீரராகவும், கவிஞராகவும், எழுத்தாளராகவும், மொழிபெயர்ப்பாளராகவும், இதழாளராகவும், பதிப்பாளராகவும் பல முகங்களை உடையவராக விளங்கியவர் பரளி சு. நெல்லையப்பர். பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசுப்பாட்டு ஆகிய நூல்களை பதிப்பித்தவர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எழுதிய கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசுப்பாட்டு போன்ற நூல்களை பதிப்பித்தவர் பரளி சு. நெல்லையப்பர். பாரதி அவர்கள் நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணையாசிரியராகவும், லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணையாசிரியராகவும், பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர். எந்தெந்த இதழ்களில் துணையாசிரியராக பணியாற்றியிருக்கின்றார்? சூரியோதயம், கர்மயோகி, லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணையாசிரியராக பணியாற்றியிருக்கின்றார். ஆசிரியராக பணியாற்றியது லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இந்த இரு இதழ்களிலும் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கின்றார். இவர் நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களையும், வ.உ. சிதம்பரனாரினுடைய வாழ்க்கை வரலாற்று நூலையும் இவர் எழுதியிருக்கின்றார். நெல்லையப்பர் அவர்கள் எழுதிய கவிதை நூல்கள் நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி. யாருடைய வாழ்க்கை வரலாற்றினை இவர் எழுதியிருக்கின்றார்? வ.உ. சிதம்பரனாரினுடைய வாழ்க்கை வரலாற்றினை இவர் எழுதியிருக்கின்றார். இவரை பற்றிய குறிப்புகளானது. பரளி சு. நெல்லையப்பரினுடைய பன்முகங்கள் யாவை? விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர். பாரதியாரினுடைய எந்தெந்த நூல்களை இவர் பதிப்பித்தார்? கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசுப்பாட்டு. பாரதியார் நடத்திய எந்தெந்த இதழ்களில் துணையாசிரியராக பணியாற்றியிருக்கின்றார்? சூரியோதயம், கர்மயோகி, லோகோபகாரி, தேசபக்தன். இவர் எழுதிய கவிதை நூல் நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி. பாரதியினுடைய வாழ்க்கை வரலாற்று அவர் எழுதிய கடிதங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அத்தகைய கடிதம் ஒன்றினைத்தான் பரளி சு. நெல்லையப்பருக்கு எழுதியிருக்கின்றார். பரளி சு. நெல்லையப்பர் அவர்கள் 28/3/1971 இயற்கை எய்தினார். எந்த ஆண்டு? 28/3/1971 புரிந்ததா மாணவர்களே? நன்றி. பத்மநாபன் அவர்கள். மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய இக்கடிதமானது ரா. பத்மநாபன் அவர்கள் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கின்றது. மகாகவி பாரதியார் அவர்கள் நெல்லையப்பருக்கு எழுதிய இந்த கடிதமானது, பரளி சு. நெல்லையப்பருக்கு எழுதிய இந்த கடிதமானது ரா. பத்மநாபன் அவர்கள் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கின்றது. பத்மநாபன் அவர்கள் 1917 பிறந்தவர். தன்னுடைய 16வது வயதிலேயே ஆனந்த விகடனில்
பணியாற்றியவர். தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். வ.உ. சிதம்பரனார், வ.வே. சுப்பிரமணிய ஐயர், சுப்பிரமணிய சிவா போன்றவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியவர். யாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்கள்? வ.உ. சிதம்பரனார், வ.வே. ஐயர், சுப்பிரமணிய சிவா ஆகியோரினுடைய வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியவர் ரா. பத்மநாபன் அவர்கள். இவர் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவர்? தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் புலமை மிக்கவர். எந்த வயதில் ஆனந்த விகடனில் பணி சேர்ந்தார்? 16வது வயதில் ஆனந்த விகடனில் பணி சேர்ந்தார். பாரதியாரை பற்றி நன்கு ஆய்வு செய்தவர். அவருடைய கடிதங்கள், அவருடைய பாடல்கள் இதன்கள் வாயிலாக பாரதியாரை பற்றி ஆய்வு நடத்தியவர்தான் ரா. பத்மநாபன் அவர்கள். பாரதியார் தன்னுடைய 15வது வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய கவிதை கடிதம் முதல் அவரது மறைவிற்கு முன்னர் குந்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்தும் தம்மிடம் பேசுவது போல இருப்பதே அவருடைய நடை அழகின் சிறப்பு. பாரதியார் அவர்கள் கடிதம் எழுத ஆரம்பித்தது 15வது வயதில். 15வது வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரம் அரசருக்கு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்திலிருந்து அவருடைய மறைவிற்கு முன்னர், அவர் இறப்பதற்கு முன்னால் குந்திகேசவருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதம் வரை நம்மிடம் பேசுவதைப் போலவே அந்த கடிதங்களானது இருக்கும். எழுத்து மொழியில் இருந்தாலும் அவை பேச்சு மொழியில் இருப்பதைப் போலவே இருக்கும். இதுதான் அவருடைய நடை அழகினுடைய சிறப்பானது. பாரதியாரை விட 7 ஆண்டுகள் இளையவரான பரளிசு நெல்லையப்பரை பாரதி தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந்தார். பாரதியாரை விட 7 ஆண்டுகள், 7 வருடங்கள் இளையவர் பரளிசு நெல்லையப்பர். அவரை தன்னுடைய தம்பியை போன்றே அன்பு காட்டி வந்தவர்தான் பாரதியார். பாரதியின் கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள நமக்கு துணை புரிகின்றது. பாரதியாரினுடைய கடிதங்களானது மேலும் அவரை பற்றி நன்றாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு துணை புரிவனவாக இருக்கின்றன. பாரதியாரினுடைய கடிதங்களை பதிப்பித்த ரா. பத்மநாபன் அவர்கள் 27/1/2014 ஆண்டு இயற்கை எய்தினார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாரதியாரை பற்றி நன்கு ஆய்வு செய்தவர்தான் ரா. பத்மநாபன் அவர்கள். எந்த ஆண்டு பிறந்தார்? 1917 ஆண்டு பிறந்தார். எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவர்? தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை மிக்கவர். பாரதியார் முதலில் கவிதை கடிதம் எழுத ஆரம்பித்தது யாருக்காக? எட்டயபுரம் அரசருக்காக. எந்த வயதில்? 15வது வயதில். அவர் எழுதிய கவிதை கடிதமானது, ஐயனின் அருளே அருங்கதி என்ன, உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார் என்னையும் புறமொழி கற்க வென்றியம்புவர், என்னை யான் செய்குவதென்றமிழ் கற்பினோ பின்னை ஒருவரும் பேணார், ஆதலின் கண்ணையான் அம்மொழி கற்கத் துணிந்தனன் எனினும் கைப்பொருளற்றான் கற்பதெவ்வகை. அவர் எழுதிய கவிதை கடிதம், கவிதை வடிவில் ஒரு கடிதம். ஐயனின் அருளை, ஐயனே நின் அருளை, உன்னுடைய அருளை வேண்டி நிற்கின்றேன். அருங்கதி என்ன? வேறு கதி எனக்கு என்ன இருக்கின்றது? உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார். உய்ய இவன், நான் பிழைப்பதற்காக உங்களிடத்தில் வந்திருக்கின்றேன். நான் வாழ்வதற்கு என்னுடைய தந்தையார் என்னையும் புறமொழி கற்க வென்றியம்புவர். புறமொழி, வேறு மொழிகளை கற்க விரும்புகின்றார்கள் என்னுடைய தந்தையார். என்னை யான் செய்குவதென்றமிழ் கற்பினோ, நான் செய்குவதென்றமிழ் தமிழை கற்பேன்.
தமிழையும் கற்பேன், பிற மொழிகளையும் கற்றுக்கொள்வேன் நான். பின்னை ஒருவரும் பேணார், ஆனால் ஒருவரும் என்னை பேணவில்லை, பாதுகாக்கவில்லை. ஆதலின் கண்ணையாம் அம்மொழி கற்கத் துணிந்தனர். ஆகவே நான் அந்த மொழிகளை கற்க துணிந்து விட்டேன். எதனை? பிற மொழிகளை. பிற மொழிகளை கற்பதற்கு நான் துணிந்து விட்டேன். இருந்தாலும் கைப்பொருள் அற்றான் கற்பதை வகை. கைப்பொருள், என்னிடம் பொருள் என்பதே இல்லை. அவ்வாறு இல்லாதிருக்கும் பொழுது நான் கற்பது எந்த வகையில்? ஆகவே நான் கல்வி கற்பதற்கு தாங்கள் உதவ வேண்டும் என்று தன்னுடைய கவிதை கடிதத்தின் வாயிலாக எட்டயபுர அரசருக்கு தெரிவித்திருந்தார். அந்த கடிதமானது நம்மிடம் பேசுவதைப் போலவே இருப்பதுதான் அவருடைய நடை அழகினுடைய சிறப்பானது. அத்தகைய ஒரு கவிதை கடிதம்தான் தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதியிருக்கின்றார். அதனை பற்றி நாம் காண்போம். தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதியது: உறவுக்கு, அறிவுறுத்தலுக்கு, வேண்டுதலுக்கு, வணிகத்திற்கு என்று கடிதங்கள் எழுதுகையில் அவற்றினுடைய மொழியாட்சி மாறுபடுகிறது. கடிதம் எழுதுவது என்பது ஒன்று உறவினருக்கு எழுதுவோம். அடுத்தது அறிவுறுத்தல், ஒருவருக்கு அறிவுரை கூறுவதற்காக எழுதுவது. வேண்டுதல், நமக்கு ஏவையேனும் தேவை ஏற்படின், ஒரு சாலை வசதி வேண்டி, குடிநீர் வசதி வேண்டி, மின்சார வசதி வேண்டி, இவற்றிற்காக நாம் எழுதுவது. அடுத்து வணிகம், வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக நாம் எழுதக்கூடிய கடிதங்கள். இவ்வாறு கடிதங்கள் பல வகைகளில் எழுதப்படும் பொழுது அவற்றினுடைய மொழியாட்சியும் மாறுபடுகின்றது. அந்த இடத்தில் நாம் கையாளக்கூடிய மொழிகளினுடைய ஆட்சியும் மாறுபடுகின்றது. உறவினருக்கு எழுதுகின்றோம் என்றால், அன்புள்ள நண்பனுக்கு நான் நலம், நீ நலமா, என்ன செய்கின்றாய் என்று நம்ம உறவுமுறை குறிப்பிட்டு நாம் எழுதுவோம். அறிவுறுத்தல் என்றால் ஒருவருக்கு அறிவுரை கூறுவதைப் போல நாம் எழுதுவது. வேண்டுதல் என்றால், மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம், நான் இந்த பகுதியில் வசித்து வருகின்றேன் என்று மரியாதை நிமித்தமாக கூறுவது. வணிகம், வணிக ரீதியாக குறிப்பிடும் பொழுது, நான் தங்களுக்கு இவ்வளவு பொருட்களை அனுப்பியிருக்கின்றேன், அதற்குரிய தொகையினை தாங்கள் எனக்கு செலுத்திவிடுங்கள் என்று அங்கேயும் மரியாதை காரணமாக தெரிவிப்பது. இப்படி கடிதங்கள் எழுதும் பொழுது அதனுடைய மொழியாட்சி என்பது மாறுபடுகின்றது. கடித வடிவில் சொல்ல வேண்டியவற்றை வெளியிடும் முறை உண்டு. அந்த கடிதங்களினுடைய வடிவத்தில் நாம் சொல்ல வேண்டிய கருத்தை பிறருக்கு வெளியிடக்கூடிய முறை என்பது இருக்கின்றது. கடிதங்களை இலக்கியமாக்குகின்ற எழுத்தாளர்கள் மொழிக்கு அதன் வழியாக தனி அழகை உருவாக்கி தருகின்றார்கள். கடிதங்களையே இலக்கியமாக படைக்கின்றார்கள். அவ்வாறு இலக்கியமாக படைக்கக்கூடிய எழுத்தாளர்கள் மொழிக்கு அதன் வழியாக ஒரு தனி அழகையே உருவாக்கி தருகின்றார்கள். தனிப்பட எழுதுகின்ற கடிதங்களிலும் ஈர்க்கும் மொழியில் அழுத்தமான எண்ணங்களை தந்து அவற்றை பொதுவெளிக்கு உரியதாக்குபவர்களும் இருக்கின்றார்கள். தனிப்பட்ட எழுதுகின்ற கடிதங்கள் அவற்றை ஈர்க்கக்கூடிய மொழியில் அழுத்தமான எண்ணங்களை தந்து அதனை பொதுவழிக்கு உரியதாக்குபவர்களும் இருக்கின்றார்கள். காலத்தின் குரல்களான கடிதங்களில் மொழி வீறு பெறுகின்றது. அவை காலத்தினுடைய குரல்களாக ஒலிக்கின்றது. எவை? கடிதங்கள். அப்படி காலத்தின் குரல்களாக அந்த கடிதங்களில் ஒலிக்கக்கூடிய மொழியானது வீரம் பெறுகின்றது. அத்தகைய வீரம் பெறுகின்ற ஒரு கவிதை கடிதம் பாரதியார் அவர்கள் எழுதிய கடிதத்தினை காண்போம். புதுச்சேரியில் இருந்து கொண்டு அவர் எழுதுகின்றார். இப்பொழுது 19 ஜூலை 1915 எழுதுகின்றார். 1915 எழுதிய கடிதம் இது. எனதருமை தம்பியாகிய ஸ்ரீ நெல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக. எனதருமை தம்பியாகிய ஸ்ரீ நெல்லையப்பரை, ஸ்ரீ என்றால் இப்பொழுது நாம் குறிப்பிடக்கூடிய திரு, அதுதான் ஸ்ரீ. எனதருமை தம்பியாகிய திரு நெல்லையப்பரை பராசக்தி அன்னை
நன்கு காத்திட வேண்டும் என்று சொல்கின்றார். தம்பி, மாதத்துக்கு மாதம் நாளுக்கு நாள் நினதறிவு மலர்ச்சி பெற்று வருவதை காண்கின்றேன். தம்பி நெல்லையப்பரே, மாதத்திற்கு மாதம் நாளுக்கு நாள் தினந்தோறும் உன்னுடைய அறிவானது ஒரு மலர்ச்சி பெற்று வருகின்றது. அவ்வாறு மலர்ச்சி பெற்று வருவதை நான் காண்கின்றேன். எனது உள்ளக்கமலத்திலே பேரறிவாகிய உள்ஞாயிற்றின் கதிர்கள் விரைவிலே தாக்கி நினக்கு நல்லின்பம் உண்டாகும் என்றே கருதுகின்றேன். நினது உள்ளக்கமலத்திலே, உன்னுடைய உள்ளக்கமலத்தில், கமலம்னா தாமரை, உன்னுடைய தாமரை போன்ற உள்ளத்தில் பேரறிவாகிய உள்ஞாயிற்றின் கதிர்கள், உன்னுடைய தாமரை போன்ற உள்ளத்தில் பேரறிவாக இருக்கக்கூடிய ஞாயிற்றினுடைய கதிர்களானது, கதிரவனினுடைய ஒளியானது விரைவில் உன்னை அடைந்து உனக்கு நல்ல இன்பத்தை உண்டாக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் என்று சொல்கின்றார். எங்கு? நெல்லையப்பரினுடைய உள்ள கமலத்தில், அவருடைய தாமரை போன்ற உள்ளத்தில் பேரறிவாக இருக்கக்கூடிய கதிரவனினுடைய ஒளியானது அவரை அடைந்து அவருக்கு நல்ல இன்பத்தை, அனைத்து விதமான இன்பங்களையும் அவருக்கு உண்டாக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். நெஞ்சம் இலகி விரிவெய்த விரிவெய்த அறிவிலே சுடர் ஏறுகிறது. நெஞ்சம் இலகி, என்னுடைய உள்ளமானது சற்று இலகுகின்றது. இலகி விரிவெய்த விரிவெய்த விரிவடைகின்றது. என்னுடைய உள்ளம் இலகி விரிவடைய விரிவடைய என்னுடைய அறிவில் சுடர் ஏறுகின்றது, ஒளி ஏறுகின்றது. என்னுடைய அறிவு ஒளியானது மேலும் பெருகுகின்றது. நம்மிலும் மெளியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டுமென்று பாடுபடுதலை நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும். வேறு வழியில்லை. நம்மிலும் மெளியார்க்கு, நம்மை காட்டிலும் மெலிந்தவர்களுக்கு, வறுமையில் வாடுபவர்களுக்கு, நம்மிலும் வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு, அவர்களுக்காக நாம் மனம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும். நமக்கு நிகரானவர்களாக அவர்களை நாம் செய்ய வேண்டும். அவர்களுடைய நிலையை நாம் உயர்த்த வேண்டும். இப்படி நமக்கு நிகரானவர்களாக, நம்மை காட்டிலும் வறுமை நிலையில், ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்காக நாம் இறக்கப்பட்டு அவர்களையும் நமக்கு நிகரானவர்களாக, நமக்கு சரிசமமானவர்களாக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுவதுதான் நாம் வலிமை பெறுவதற்குரிய ஒரே வழி. அதனை விடுத்து வேறு வழி என்பது நமக்கு எதுவுமே கிடையாது. யாருக்கு இறங்க வேண்டும்? நம்மை விட வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் மனம் இறங்க வேண்டும், வருத்தப்பட வேண்டும். வருந்தி அவர்களை நமக்கு நிகரானவர்களாக நாம் மாற்றமடைய செய்ய வேண்டும். அதற்காக பாடுபட வேண்டும். அதுதான் நாம் வலிமை பெறுவதற்குரிய ஒரே வழி. அதை விடுத்து வேறு வழி என்பது நமக்கில்லை என்று சொல்கின்றார். உனக்கு ஹிந்தி, மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும். உனக்கு ஹிந்தி, மராட்டி முதலிய வடநாட்டு மொழிகள், பாஷை என்பது மொழி, வடநாட்டு மொழிகள் தெரிந்திருந்து அந்த மொழிகளில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், அந்த மொழிகளில் வெளிவருகின்ற பத்திரிகைகள், செய்திகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றிருக்கின்றன, எத்தகைய புதுமையான செய்திகளை அவை வெளியிடுகின்றன, எத்தகைய புதுமையான இலக்கியங்கள் அவற்றில் படைக்கப்படுகின்றன என்பதனை நீ தெரிந்து கொள்ள முடியும் என்றால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை கிடைக்கும். இதன் மூலமாக நெல்லையப்பர் அவர்கள் ஹிந்தி, மராட்டி உள்ளிட்ட வடநாட்டு மொழிகள் தெரிந்திருந்து அந்த மொழிகளில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் மூலமாக எத்தகைய அற்புதமான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்றால்
தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும். தமிழ் 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 என்று எப்பொழுதும் தமிழை வளர்ப்பதை கடமையாக கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தமிழை வளர்ப்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தாய்மொழி. ஆக அதனை வளர்ப்பது தான் நம்முடைய கடமை என்று நினைக்க வேண்டும். ஆனால் புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும். தமிழை வளர்ப்பது தான் நமது கடமை. இருந்தாலும் தமிழில் புதிய புதிய செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். புதிய புதிய சிந்தனைகளை உருவாக்க வேண்டும். புதிய புதிய உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். புதிய புதிய இன்பங்களை அதனுள் கலக்க வேண்டும். இவற்றை எல்லாம் தமிழில் ஏற்றிக்கொண்டே போக வேண்டும். அப்பொழுதுதான் தமிழானது நாளும் வளரும் என்று குறிப்பிடுகின்றார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். பாரதியின் கடிதம் வாயிலாய் நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. முன்னுரை. புலவர்கள் அந்தாதி, தூது, உலா என சிற்றிலக்கியங்களை படைத்து சிற்றரசர்களிடமும் பெருநில கிழார்களிடமும் பொருள் பெற்று காலத்தை ஓட்டி கொண்டிருந்தனர். அவர்கள் நடுவில் தோன்றி ஒரு திருப்பு முனையாய் அமைந்தான் பாரதி. ஆம், நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்குழைத்தல் என கொள்கை பிரகடனம் செய்தான். அதன்படி அந்நிய வல்லாண்மைக்கு எதிராய் மக்கள் ஆவேசம் கொண்டு திரள போர் முரசென பாடல்களை ஆக்கி அளித்தான். அத்தகைய மக்கள் கவி தன் தம்பி பரளிசு நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் சிதறி கிடக்கும் வழிமுத்துகளை திரட்டி கோப்போம். நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, தெய்வப்பற்று ஆகிய மூன்றனையும் தன் மூச்சாய் கொண்டு வாழ்ந்தான் பாரதி. அவற்றுள் பாரதியின் மொழிப்பற்றை முதலில் அறிவோம். அந்நிய மொழியை அறிந்து கொள். தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க என்று கடிதத்தில் கூறும் பாரதி, வடநாட்டு மொழிகளான ஹிந்தி, மராட்டி முதலான மொழிகளை அறிந்து கொள்வது பயன் தரும் என்கிறான். ஏன்? அந்த பிறமொழி மாநிலங்களில் எளிதாய் வேலை கிட்டும் என்பதற்காகவா? அன்று. அம்மொழிகளில் வெளிவரும் பத்திரிகைகள் மூலம் என்னென்ன அற்புதமான புதுமைகள் உள்ளன என அறிவதற்காகவாம். புதிய புதிய இன்பம் தோன்றும். அற்புதமான அந்த புதுமைகளை தமிழ் பத்திரிகைகளில் சேர்க்க வேண்டும் என்று அவன் கருதினான். அத்தகைய புதிய செய்திகளை, புதிய யோசனையை, புதிய உண்மையினை தமிழில் பாய்ச்சும்போது புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போகும் என அவன் கருதினான். இந்த 3 பத்திகள் தான் இன்றைய வீட்டுப்பாடம். இந்த 3 பத்திகளில் முன்னுரை எழுதிக் கொள்ளுங்கள், 3ஐயும் படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது தம்பி நெல்லையப்பருக்கு என்று பாரதியார் அவர்கள் எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதியினை பார்த்தோம். பரளிசு நெல்லையப்பரினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம். பன்முகங்கள் உடையராகவும் பாரதியினுடைய பல பாட்டுகளை பதிப்பித்தவர். பாரதி நடத்திய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கின்றார். பல கவிதை நூல்களையும் வ.உ. சிதம்பரனாரினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியுள்ளார் என்பதை அறிந்தோம். அதேபோன்று ரா. பத்மநாபன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாரதியை பற்றியே ஆய்வு செய்தவர். வ.உ.சி., வ.வே.சு., சுப்பிரமணிய சிவா ஆகியோர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றினை எழுதியவர் என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம். தன்னுடைய தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் அவர்கள் கூறிய அறிவுரைகளை ஒரு சிலவற்றை நாம் அறிந்து கொண்டோம். பிற மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எதற்காக? அதனை கற்றுக்கொள்வதன் மூலமாக பிற மொழி மாநிலங்களில் எளிதாக வேலை கிட்டவேன் என்பதற்காகவா? இல்லை. அந்த மொழிகளில் வருகின்ற பத்திரிகைகளில் என்னென்ன புதுமைகள் இருக்கின்றன, அந்த புதுமைகளை நம்முடைய தமிழ் பத்திரிகைகளில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக. அவர் கூறியதைப் போலவே நாமும் பிற மொழிகளை கற்றுக்கொள்வோம். அம்மொழிகளில் இருக்கக்கூடிய சிறந்த இலக்கியங்கள், சிறந்த செய்திகள், புதுமைகள் இவற்றை நம்முடைய மொழியிலும் கொண்டு வந்து புகுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மொழியானது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்லும். புரிந்ததா மாணவர்களே? அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 10.
பக்கம் 10 தம்பி நெல்லையப்பருக்கு என்று ஆரம்பித்து புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் 19. பக்கம் 19 நெடுவினா, இரண்டாவது நெடுவினா. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க என்பது. இதற்குரிய விடையினை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டு உணர்ந்தோம். அவற்றினை தெளிவுற தங்களுடைய வீட்டுப்பாட ஏட்டில் எழுதி கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.